உணவு தொழில் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. இங்க ஒருத்தர் சைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகார் முரண்பாடு தொடர்பாக அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், அமைச்சர் அளித்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார், முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விவகாரத்தில் எங்கே முதலில் அந்த மாணவி புகார் அளித்தார் என்பதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன. நேற்று மாலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை மாநகர காவல் ஆணையர் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் அந்த மாணவி புகார் முதலில் கொடுத்தார் என்ற தகவலை தெரிவித்திருந்தார். இன்று காலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் காவல்துறை மூலமாகத்தான் இந்த புகார் என்று கொண்டிருக்கிறது என்று தகவலை தெரிவித்தார். இந்த முரண்பாடு ஏன் ஏற்பட்டது என்று பல்வேறு கேள்விகளை பலரும் எழுப்பியிருந்த நிலையில் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் இதற்கான ஒரு விளக்கத்தை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் சில கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறை உதவி எண் 100க்கு நேரடியாக தொடர்பு கொண்டு புகாரை அளித்தார் என்றும் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த வந்த காவல்துறை அதிகாரிகளிடம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஸ்டெப்ஸ் ஹராஸ்மெண்ட் செல் அந்த குழு மூலமாக உதவியோடு ஒரு பேராசிரியர் உதவியோடு பாதிக்கப்பட்ட பின் நடந்த விவரங்களை சொல்லி புகார் அளித்ததாகவும் உயர்கல்வி அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினர் அதன் பிறகு பல்கலைக்கழகத்திற்கு வந்து விசாரணை செய்யும் போதுதான் இந்த சம்பவம் தொடர்பாக போஸ்ட் குழுவில் இருந்த மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை தெரிய வந்தது என்றும் அதை வைத்துத்தான் போஸ்ட் குழு நேரடியாக புகார் அளிக்கவில்லை என்று தான் தெரிவித்ததாகவும் அது தவறான பொருள்படின்படி எடுத்துக் கொள்ளப்பட்டதால் தற்போது இந்த ஒரு விளக்கத்தை தெரிவிப்பதாகவும் உயர்கல்வி அமைச்சர் அந்த எக்ஸ் வலைதளம் மூலமாக தற்போது கருத்தை தெரிவித்திருக்கிறார். நன்றி சங்கரன், உங்களுடைய விவரங்களுக்கு.